ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ வந்து ஹானர் தரப்புலேருந்து புதுசாக லான்ச் ஆக போகிற ஹானர் 20S. ஸோ அந்த ஃபோனோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பொறுத்தோம்னா நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிகேடெக் தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹானர் 20S. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இப்போ ஹானர் தரப்புலேருந்து புதுசாக லான்ச் ஆக போகிற மொபைல் சொல்லலாம். பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து கிளாஸும் அதே மாதிரி அலுமினியம் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாலிடாக பில்டாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.9 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஸ்லீக்காக இருக்குன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இதோட வெயிட்னு பார்க்கையில் இந்த ஃபோன் வந்து 174 கிராம் இருக்குது. ஸோ வெயிட்டும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ ஓவராலாக பில்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் தாறுமாறாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிடும் வகையில் பின்னாடி இருக்க கிரேடியன்ட் லுக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். டிஸ்பிளேன்னு பார்க்கல இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.26 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. கலர்ஸும் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. இந்த டிஸ்பிளேயோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 84.4% வந்து ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரெசல்யூஷனும் தாறுமாறாக ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. இங்கே ஒரு டவுன் சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து AMOLED டிஸ்பிளே கொடுக்கல. ஸோ இங்கே வந்து அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் இது ஒரு டவுன் சைடுன்னு சொல்லலாம். அப்போ ஃபிங்கர் பிரிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க அலுமினியம் ஃப்ரேமில் தான் வந்து இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு தாறுமாறான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது டிஸ்பிளே கிராட்டி தாறுமாறாக இருக்குன்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஹானர் 20Sல வந்து பார்த்தீங்கன்னா ஹை சிலிக்கான் Kirin 810 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் இப்போ புதுசாக லான்ச் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா 7 nm டெக்னாலஜி பில்டாக இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸும் தாறுமாறாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பவர் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குன்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 பவர்ஃபுல் A76 கோர்ஸும் 6 பவர் எஃபிஷியன்ட் A55 கோர்ஸும் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் கிராஃபிக்ஸ் ஜிபியூன்னு பார்க்கும்போது இங்கே வந்து மாலி G52 MP3 அப்படிங்கிற ஜிபி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸும் தாறுமாறாக இருக்கும். இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஸ்னாப்டிராகன் 730க்கு வந்து ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஓவராலாக பர்ஃபார்ம் பார்க்கும்போது இந்த மொபைலாக வந்து எல்லா டாஸ்க்கையும் ஈஸியாக வந்து ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் தாறுமாறாக இருக்குன்னே சொல்லலாம். கேமராஸ்ன்னு பார்க்கல இந்த ஃபோனில் வந்து பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் f1.8 அப்பச்சர் சைஸில் Sony IMX586 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரான்னு பார்க்கல இங்கே வந்து ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும், தேர்ட் கேமரா வந்து ஒரு 2 மெகாபிக்சல் மைக்ரோ கேமரா, அதாவது மேக்ரோ லென்ஸ் ஷாட் எடுக்கிற கேமரா வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா செட்டப் நல்லாவே இருக்குது. இதே செல்ஃபின்னு பார்க்கல முன்னாடி இருக்கிற அந்த பஞ்சோலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க f2.0 அப்பச்சர் லென்ஸோட. ஸோ செல்ஃபி ஷாட்ஸும் ரொம்பவே டீசெண்டாகவும் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஓவராலாக கேமராஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே கொடுத்துருக்க ஹார்ட்வேர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. எடுக்கிற ஷாட்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 வேரியன்ட் வருது. இந்த ஃபோன் வந்து டுவல் சிம் ஸ்லாட் இருக்குது. பட் இங்கே வந்து மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் கொடுக்கல. அது ஒரு சின்ன டவுன் சைடுன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக இந்த ஃபோன் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 5 வந்து ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆன் டாப் ஆஃப் கஸ்டம் UI ஆன மேஜிக் UI 2.1 அப்படிங்கிற UIயில் வந்து ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கல இந்த ஃபோனில் வந்து 3750 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அந்த சார்ஜரையும் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசியாக பார்க்கல இந்த ஃபோனில் என்னென்ன டவுன் சைடுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ SD கார்டு கொடுக்கல. அது ஒரு சின்ன டவுன் சைடு சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து சின்ன பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன டவுன் சைடு சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மற்ற எல்லா விதத்துலையும் வந்து இந்த ஃபோன் வந்து நல்ல காம்படிட்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். ப்ரைஸ் செக்மெண்ட்லையும் கூட. ஸோ பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இந்த ஃபோன் வெளியானோன்னா கண்டிப்பாக இது வந்து இன்னும் அக்ரெசிவாக ப்ரைசிங் பண்ணாங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் காம்படிட்டிவ் ஃபோனாக வந்து இதுவும் இருக்குன்னு சொல்லலாம். கடைசியாக இந்த ஃபோனோட விலைன்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து சைனாவில் 1900 யுவானுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யூரோ மதிப்பில் 250 யூரோக்கு விற்கிது. இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சுமார் 20,000 ரூபாய்க்குள்ளே வந்து இந்த ஃபோன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல காம்படிட்டர் வந்து ரெட்மி K20 தான். ஸோ இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸும் அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸும் கிட்டத்தட்ட சிமிலர் தான் சொல்லணும். ஸோ அவ்வளோ காம்படிட்டிவாக வந்து இந்த ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இன்னும் ப்ரைஸ் கட் பண்ணாங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல காம்படிட்டிவான ஃபோன்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த ஹானர் 20S ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபோன் வர்த்தா இல்லையா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி வீடியோவை மேலும் பார்க்குறதுக்கு பிகேடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.